எவ்ரிவன், வெல்கம் டு வர்ணிகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோவில் சோயா அதாவது மீல் மேக்கர் கீமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பெரிய சைஸ் மீல் மேக்கர் 1 கப் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஊறி இருக்கும். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றாமையே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு வீடியோ லாஸ்ட்டில் டிப்ஸ் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 மிளகாய், 1/4 கப் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம மீல் மேக்கர் அரைச்சோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மெயின் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்க்ரீனில் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்குள்ளே இன்னொரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் கசகசா, 1/4 கப் தேங்காய், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கணும்னா மீல் மேக்கர் கீமா ரெடி. அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் கடைசியில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்னு எல்லோரும் நினைப்போம். அதுக்காக மோஸ்ட்டாக எல்லாம் என்ன பண்ணுறோம்னா நிறைய எண்ணெய் சேர்த்துப்போம். இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் அதுக்கான டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு எண்ணெய் சமைச்சாலும் அதை இறக்குற டைமில் பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு கேஸை ஃபுல்லாக சிம்மில் வச்சிங்கன்னா என்ன தான் நம்ம கம்மியாக எண்ணெய் ஊற்றினாலுமே கடைசியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்குறதுக்கு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீமா சப்பாத்தி, தோசை, ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு வீடியோஸ் போட மோட்டிவாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.